கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து அப்போஸ்தலர் நிருபத்தினுடைய அடுத்த பாகத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். கடந்த வாரத்தில் நம்ம எந்த அதிகாரம் பார்த்தோம்? 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அப்போஸ்தலர் நிருபம் பார்த்திங்கன்னா, கடந்த வாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபா இவங்க எந்த ஊருக்கு போனாங்கன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? அவர்களுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. அவர்கள் சீப்புரு தீவுக்கு அங்கிருந்து பிசிதியன் அந்தியோகியாங்கிற ஒரு பட்டணம், அதாவது வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பட்டணம். இது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்ட அந்தியோகியா பட்டணம் அல்ல. இது வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு இப்போ வராங்க. அங்கே பட்டணத்துக்கு இப்போது அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் அவர்கள் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் அவருடைய பிரசங்கத்தில் முதல் அந்த தேவாலயத்தினுடைய மூப்பர்களே என்ன சொன்னாங்க, இவங்களை கூட்டிகிட்டு ஏதாவது நீங்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறதாருன்னா போதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனை இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது வசனம் 16, அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏற்கனவே நம்ம எங்கே போகிறோம், எங்கே படித்து என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, இவர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஏற்கனவே அங்கே தான் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே கேளுங்கள், இதுதான் கடைசியாக சொல்லி இதில் ஒரு கேள்வி கேட்டேன். யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இஸ்ரவேலரே அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது என்ன, அவங்க யூதர்கள் அவங்க ஆலயத்தில் இருக்கிறாங்க. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே அப்படின்னா அங்கே யூதர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவர்கள் தேவனுக்கு பயந்தாங்களா என்று சொல்லி பார்க்கும்போது அவங்க தேவனுக்கெல்லாம் பயப்படல. ஸோ அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களேன்னு சொல்லி அங்கே பவுல் அட்ரஸ் கொடுக்குறாருன்னா அது யூதர்களுக்கு கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறதோடு நம்ம என்ன செஞ்சோம், போன வாரம் நிறுத்தணும். ஸோ இப்போ நம்ம அதுக்குடைய கண்டினியூட்டி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதனுடைய பதில் இப்போ உடனடியாக வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். ஆனால் இவர் அந்த அங்கே பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கொஞ்சம் உற்று நம்ம கவனித்து பார்த்தோம்னா 17ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரம். இது நம்ம 1000 ஆண்டு அரசாட்சி சப்ஜெக்ட்டுக்கே நம்ம பயன்படுத்துகிற அதிகாரம். ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஒரு காலக்கணக்கு நம்ம படிக்கிறோம். இஸ்ரேல், அதாவது தேவனுடைய ஒரு குரோனாலஜி, வேதாகம காலக்கணக்கு. அந்த காலக்கணக்கில் முக்கியமான 2 கணக்குகள் எதிலிருந்து எடுக்கிறோம்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்ன சில விஷயத்திலிருந்து எடுக்கிறோம். அது நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா, இஸ்ரேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன், 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இஸ்ரேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. கவனிங்க, இஸ்ரேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் இப்போ எப்படி பேசுகிறார்? நம்முடைய பிதாக்களை இதை தெரிந்து கொண்டு. அப்போ நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு நம்முடைய பிதாக்கள்னு அங்கே பேசுகிறாருன்னா அப்போ அங்கே யார் தான் இருக்கணும்? இஸ்ரேல் ஜனங்க தான் இருந்திருக்கணும். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கலையே, அதுதான் கேள்வி. ஆனால் இப்போ யூதர்கள் மத்தியில் தான் அவர் பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்குவோம். சரி, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலேயே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அவர் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து சொல்கிறார். இந்த பழைய ஹிஸ்ட்ரி, கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுக்குறார். கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது என்ன சொன்னார் தேவன், அங்கே 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்கள அழித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணுன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல் தடவை போகும்போது அது கூட சேர்ந்துட்டாங்க. ஆனால் தேவன் கொடுத்த கட்டளையை சொல்கிறார், கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். இதை வேஸ்ட் பண்ணித்தான் நம்ம நியாயாதிபதிகளின் காலம் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்குறோம், 450 வருஷம். ஸோ இது நம்ம ஏற்கனவே படித்ததான். அது முதல் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகி, இங்கே தான் டீட்டெயில் கொடுக்குறார். இப்போ ஒரு வேளை இஸ்ரேல் ஜனங்களுக்கே சில டீட்டெயில் தெரியாமல் கொடுக்கல, பின்னாடி முன்னாடி இவங்களுடைய சரித்திரம் ஏதாவது தெரியுமா? இப்போ நம்மெல்லாம் இப்போ ஒரு சிஎஸ்சிலேருந்து வந்தோன்னு வச்சுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்சியிலேருந்து என்ன நடந்தது நமக்கு என்ன தெரியும்? ஆனால் அது முதல்ல அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு தானே தெரியும். நம்ம என்ன நினச்சிட்டுப்போம், இது ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிட்டுப்போம், அல்லது ஆர்சியிலேருந்து வந்தவங்க அதை பெரிய விஷயம்னு நினச்சிட்டுப்போம்.
ஸோ ஒரு அனுபவம் மிக்கவர்கள் தான் அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ பவுல் வந்து இந்த ஜனங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போ பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் இப்போ வந்து அவர்களுக்கு கொடுத்தார். டீட்டெயில் பாருங்கள், 40 வருஷம் சவுல் வந்து 40 வருஷம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த வசனத்தை ஏன் பவுல் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா, விசேஷமாக மோசே, ஆபிரகாம், தாவீது, இந்த 3 முக்கியமான முற்பிதாக்களையும் தங்களுடைய முற்பிதாக்களாக அங்கீகரித்து வச்சுருந்தான். நிறைய பேர் இருந்தால் கூட இவர்களுடைய அங்கீகரிப்புக்கு உட்பட்டவர்கள் அதிகமான முற்பிதாக்களில் இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் வந்து இவங்க சந்ததிக்கு தகப்பன், மோசே வந்து சந்ததியை வழிநடத்தின ஒரு தகப்பன் மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் தாவீது இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்த ஒரு தகப்பன், அந்த மாதிரி அவங்க நினச்சாங்க. அதனால் இப்போ இவங்க யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களை இப்போ என்ன கொண்டு வரார்? அந்த சீனுக்குள்ளே கொண்டு வரார். தாவீது எப்படி கொண்டு வரார்னா, என் இருதயத்திற்கேற்ற மனுஷன் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்க வேணும்? இதை வந்து என் இருதயத்திற்கேற்ற மனுஷன்னு தாவீதை பற்றி தேவன் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டிலையா பழைய ஏற்பாட்டிலையா? பழைய ஏற்பாட்டில் தான் சொல்கிறார். இப்போ அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை என்ன செய்கிறார்? இப்போ இவர் கோட் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்திருக்கிறார். இந்த ஜனங்களும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க, சில விஷயங்கள் கேள்விப்படாமல் இருப்பாங்க. கேள்விப்பட்ட விஷயங்களை இப்போ கனெக்ட் பண்ணுறார். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறார்? எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இப்போ இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏன்னா இப்போ தான் வந்து கிறிஸ்துவை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். பேதுரு ஒரு மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ பவுல் ஒரு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். பேதுரு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, நசரேனாகிய இயேசுவை தேவன் எழுப்பினார் அப்படின்னு சொன்னார். நசரேனாகிய இயேசுவைன்னு அவங்க அன்னைக்கு பார்த்து நாசரேத்தூரில் இருந்ததுனால அவருக்கு நசரேன்னு பேர். அதனால் அந்த அட்ரஸ் எடுத்து சொல்கிறார். ஆனால் இங்கே எப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ராஜா தாவீதினுடைய வம்சத்தில் தான் வருவார். அவர் தாவீதின் ஊரில் தான் பிறந்து அவர் வர்றார். ஏன்னா பெத்லகேம்ங்கிறது யாருடைய ஊர்? தாவீதுடைய ஊர். அதனால் இங்கே தாவீதை வந்து அட்ரஸ் பண்ணி இப்போ வந்து பாருங்கள், அதில் 23 வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். பார்த்தீங்கன்னா அப்போ தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறதுக்கு வசன ஆதாரமாக இப்போ கொடுக்குறார். ஏன்னா இந்த ஜனங்க ஆதாரத்தை காட்டினாலே நம்ப மாட்டாங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்க. ஆனாலும் இப்போ இவங்களுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். அதனால் தாவீதினுடைய வம்சத்தில் அவருடைய இதில் தான் இவர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஆண்டவர், அதாவது பவுல் வந்து அங்கே விட்னஸ் பண்ணிட்டார். விட்னஸ் பண்ணி இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அவருக்கு மூத்தவர் யாருங்க? யோவான் ஸ்நானகன். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய இன்ட்ரடக்ஷனை இப்போ சொல்கிறார். ஏன்னா இவர்கள் எல்லாருமே யோவான் ஸ்நானகனையும் பின்பற்றி வந்தவங்க. பெரிய குரூப் யோவான் ஸ்நானகன் பின்னாடி இருந்தான். இப்போ பாருங்க 24 வசனம். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரேல் யாவருக்கும் பிரசங்கித்தார். இவரும் பேதுரு எப்படி டீட்டெயில் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பிரசங்கம் இங்கே பண்ணார். பேதுரு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார் இல்லை 2ஆம் அதிகாரத்தில். அதே மாதிரி இப்போ டீட்டெயில் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து இதே தாவீதின் வம்சத்தில் தான் வந்தார். இப்போ தாவீதின் வம்சத்தில் அவர் வரும்போது பெத்லகேமில் தான் பிறக்கிறார். இப்போ வந்ததுக்கப்புறம் அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் அங்கீகரித்த யோவான் ஸ்நானகன் இப்போ மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்து இஸ்ரேலுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வரார். அடுத்த வசனம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது என்ன சொல்றார்? வாசிக்கலாம் 25ஆம் வசனம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏன் யோவான் ஸ்நானம் பண்ண நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வரப்போகிற மேசியா யார் தான்? இவர் தான். ஏன்னா இவர் யாரு கூடயுமே சேரவே இல்லை. இவர் தனியாக ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து இந்த காரியத்தை முடிச்சுட்டு அவர் போயிடுறார். அப்போ இவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் தான் ராஜா அல்லது இவர் தான் மேசியாங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க.
இதையே ஃபீல் பண்ணிட்டார். யார்? யோவான் ஃபீல் பண்ணிட்டார். அதனால தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவர் அல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர். எவ்வளோ கிளியரான அட்ரஸ் பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவர் அல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சி அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல. இதே யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரேலுக்கும் வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன். இவர் என்ன சொல்றார்? எனக்கு கூட கொஞ்ச நாள் இவர் யாருன்னு தெரியல, நானும் இவரை அறியாதிருந்தேன், கொஞ்ச நாள் எனக்கு இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ யார் கேட்டிருக்கணும்? கட்டாயமா யோவான் கேட்டிருக்கணும். அதனால் இவரே அதே யோவான்லேயே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் விட்னஸ் பண்ணுறார், இவர் தேவனுடைய குமாரன். அதே மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இன்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஸோ இதை யோவான் ஸ்நாடகனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின மிகப்பெரிய சாட்சியை சொல்லிட்டார். இப்போ அந்த சாட்சி ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, விசேஷமாக சீசர்கள் ஏற்றுக்கிட்டு அவர் பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஏற்றுக்கலை. புரியுதுங்களா? அப்போ ஏற்றுக்காத போது ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு தலைவனாக இருந்த பவுல் இப்போ அதே விஷயத்தை என்ன பண்ணுறார்? இப்போ அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், நான் எனக்கும் கூட தெரியல. பவுல் அங்கே யோவான் சொல்கிறார், நானே தெரியாமல் தான் இருந்தேன், ஆனால் இவர் யாருங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத அவர் விட்னஸ் பண்ணி அவருடைய பாதரட்சியை குனிந்து அவிழ்க்கிற கூட. அப்போது அன்னைக்கு இருந்த யூதர்கள் கட்டாயமாக என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, இப்போ பவுல் கிளியராக பிரசங்கம் பண்ணி அவர் இவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுடைய எண்ணமே இனிமேல் தான் வருவார்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ அவர் ஏற்கனவே வந்துட்டாருங்கிற நியூஸ் கேட்கும்போது அவங்களுக்கு அது என்னவாக தான் இருந்திருக்கணும், கட்டாயமாக ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அது எந்த அளவுக்கு கிரகிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் பின்னாடி வர வசனங்களில் கொஞ்சம் கவனிக்கலாம். ஆக்சுவலாக இவங்க வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏற்கனவே என்ன ஆகிட்டா இருப்போம், உள்ளே வந்துட்டார். இப்போ அடுத்த வசனம் பாருங்கள். இப்போ தான் நம்ம அடிக்கடி 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற வசனம். இது அன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கும் இன்னைக்கு படிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை தான் 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் ரொம்ப அதிகமாக 2 வசனம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 3 அறுவடைகள் அப்படிங்கிற சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த அப்போஸ்தல நிருபங்களுடைய ஆராய்ச்சியில் பயன்படுத்தக்கூடிய விதமே வேறு. இப்போ அங்கே என்ன எப்படி ஆரம்பிக்கிறார், மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிட்டார். இவங்க அதாவது அங்கீகரிக்கப்படுற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறார்? சகோதரரே, 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே. இப்போ முதல்ல எப்படி ஆரம்பித்தார்? முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, இஸ்ரேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இதை சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி. யாருடைய ஹிஸ்ட்ரி? இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரி. இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ இவர் சொல்லிட்டு இருக்கிறது இவர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாராம். சகோதரரே. எப்படி ஆரம்பிக்கிறார்? சகோதரரே. எங்கேயோ போய் நின்றுட்டு சகோதரரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது கட்டாயமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். கட்டாயமாக அந்த ஈர்ப்பை தான் இங்கே சொல்கிறார். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே. அடுத்தது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படின்னா இவர் யாருக்கிட்ட மட்டும்தான் இப்போ பேசுகிறதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் போனதே புறஜாதி பட்டணம். அந்தியோகியாங்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற பட்டணம். சீப்புருத்தி விழுந்து மறுபடியும் கப்பல் ஏறி போகணும். அப்படிப்பட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கிற பட்டணத்துலேயும் இவர் போய் சகோதரரே அப்படின்னாலே இப்போ அங்கேயும் அங்கே யார் தான் இருந்திருக்காங்க? இப்போது உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. யார்? யூதர்கள். உலகமெங்கும் பரவுனது மட்டுமில்லை, அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸு. எந்தெந்த ஊரில் போய் இவங்க பரவுனாங்களோ அங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா மிகப்பெரிய பதவி, பட்டம், தொழில் வளர்ச்சி, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இவங்களுக்கு நிறையா அதிகாரங்கள். இவங்களே ஆலயத்தை எல்லாம் நிர்மாணித்து அதில் ஆலோசனை சங்கங்கள், பயங்கரமான டெவலப்மெண்ட். அப்போவே அவ்வளோ சீக்கிரம் இவங்களை போய் என்ன செய்ய முடியாது,
வளைச்செல்லாம் போட்ட முடியாது. அதனால் இவர்களுக்கு இவங்களுடைய நாலேஜ், இவங்களுடைய விஷயத்துக்கு தகுந்தபடி இப்போ பவுல் அங்கே பேசணும். இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுபவம் அப்படின்னா புரியுதா? இந்த ரட்சிப்பு முதல்ல உங்களுக்கு தான், நீங்கள் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த ரட்சிப்பின் அதிபதியே யார் தான்? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து தான். அவர் ஏற்கனவே இந்த பூமியில் சரியான அட்ரஸோடு தான் பிறந்தார். ஆனால் அப்படி பிறந்தவரையே நீங்கள் ரெகனைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதில் 27ஆம் வசனம் பாருங்கள். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும். எவ்வளோ கிளியராக சொல்கிறார். ஒவ்வொரு டைமும் தீர்க்க தரிசனங்கள் ஓய்வு நாளில் வாசிப்பாங்களாம். அப்படி வாசிக்கும்போது கூட அது இவரை குறித்து தான் தெரியாமையே வாசிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். தீர்க்க தரிசனங்களை இவங்களே நிறைவேற்றிட்டாங்களாம். எப்படி கொண்டு வராரு தெரியுமா? இவருக்கு இப்படி நடக்கும்னு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இருக்குது, அதை இவங்களே நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்படின்னா இவரை குறித்து எழுதப்பட்ட வாக்கியங்கள் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த வசனமே பார்த்தீங்கன்னா, அவருடைய அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களின் வாக்கியங்களை அறியாமலும். அப்போ ஓய்வு நாள் தோறும் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாங்க? வாசிச்சிருக்காங்க. ஒரு முறை அப்படி வாசித்து தான் ஆண்டவரே போய் வாசிக்கிறார். எங்கேன்னு சொல்லுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. பார்த்தீங்களா? ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. அப்படின்னா இப்போ ஓய்வு நாளில் இப்போ எங்கே என்ன வாசிக்கிறாங்க? அடுத்த வசனம். வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று. இதுதான் ஓய்வு நாளில் இப்போ யாரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு? இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே அதை வாசிச்சும் அவங்களுக்கு என்ன தெரியல, இவர் தான் அவருங்கிறது தெரியல. இது அவரை செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வாசிட்டார். அதே சமயத்தில் இவர் மரணிக்க போகிறார், இவரை அடிக்க போகிறாங்க, இவர் அவமானப்படுத்த போகிறாங்க. அதையும் தீர்க்க தரிசனத்தை பேஸ் பண்ணி ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினார். அதையும் கேட்டாங்க. ஆனால் அதையும் என்ன செய்யலை? அவர்கள் விசுவாசிக்கலை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கி, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய். போதும். அப்ப இவரே சொல்றார் 3ஆம் நாளில் எழுந்திருப்பார். ஆண்டவரே சொல்றார் பாருங்க. இவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் எழுந்திருப்பார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் பாருங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியனிடத்திலும் வேதகபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து புறஜேசத்தாரிடத்தில், அதாவது ரோமர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இது எப்போ சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போதே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. அதையே இவர்கள் மத்தியிலையும் ஆண்டவர் சொன்னார். சொல்லி அதை நிறைவேற்றினதே யாருன்னா இவங்க தானா. அதைத்தான் சொல்கிறார். அதை நீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்களே நிறைவேற்றிருக்கீங்க அந்த வசனத்தின்படி. அப்போ கூட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? நம்ப மாட்டேங்கிறீங்க. எப்படி எல்லாம் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. அவ்வளோ கடின இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்திருக்கான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். வேத வசனம் அது நிறைவேறினது, அவங்க சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அது அப்போஸ்தலர் 13:28 பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. என்ன நிறைவேற்றின பின்பு? துப்புவாங்க, வாரினால் அடிப்பாங்க, படித்தோம் இல்லையா? இவைகள் எல்லாம் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ
அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பேதுரு சொன்ன அதே விட்னஸை இப்போ மறுபடியும் அதே யூதர்கள் மத்தியில் பேதுரு ஒரு மாதிரி சொன்னார், பவுல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறாருன்னா, வேத வசனங்களை மேற்கோள் காட்டி இது ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம், இது நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை முதல்ல இயேசு கிறிஸ்து யாருக்கு புரிய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பவுலுக்கு. பவுல் தானே விவரம் தெரியாமல் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொண்டுட்டு இருந்தார். அப்போ அந்த 3 நாளில் இந்த விவரத்தை தான் பவுலுக்கு என்ன பண்ணியிருக்கார் இப்போ. அப்போ பவுலுக்கு ஏற்கனவே வசனங்கள் எல்லாம் ஃபெமிலியராக இருந்திருக்கு. ஆண்டவர் அப்படியே கனெக்ட் பண்ணி காமிக்கிறார், இதெல்லாம் நான் தான்ப்பா. இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டது உண்மைங்கிறது எப்படி பவுல் எப்படி புரிஞ்சுட்டார் தெரியுங்களா? இயேசு செத்து போயிட்டாருன்னால சொன்னாங்க, இப்போ சத்தமாக பேசுகிறார் என்கிட்ட, பவுலேன்னு கூப்பிட்றாரு, அதில் நம்பினார். இப்போ அவர் ஃபுல்லாக நம்பிட்டார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அதனால தான் இப்போ அவர் என்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கார், இப்போ பேசிகிட்டு இருக்கார். இந்த ஒரு உற்சாகமான ஒரு நம்பிக்கை, புரியல, ஒரு உற்சாகமான ஒரு விசுவாசம், அது அப்படியே யூதர்கள் மத்தியில் எப்படியாவது சொல்லி அவங்களுடைய மனசை அவங்க மாற்றணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, அதில் 31 வசனம், தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேகம் நாள் தரிசனமானார். இப்போ உயிர் தெழுந்ததுக்கப்புறம் பாருங்கள், உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இது என்ன நடந்ததுன்னு பவுலுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தேவன் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார் எல்லாத்தையும். தரிசனமானார், அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு என்னவாக இருந்தாங்க, சாட்சிகளாக இருந்தாங்க. சீசர்களே சாட்சிகள். அவங்களாம் போய் சொன்னாங்க அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. 32 வசனம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இப்போ பாருங்க, ஏற்கனவே பிதாக்களுக்கு சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தை இப்போ தேவன் நிறைவேற்றினார். ஸோ பிதாக்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார், அது எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறார் பாருங்க. எப்படின்னா 34 வசனத்தில், இவர் இனி அழிவுக்குட்படாதபடி அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவலம் பற்றினார். தாவீதுக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அதை அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி தாவீதை மேற்கோள் காட்டுறார். எப்படி மேற்கோள் காட்டுறாருன்னா, இப்போ பாருங்கள் 35 வசனம் வாசிக்கலாம். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போ பவுல் எதை குறித்து பேசுகிறார், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர்னு ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே அவங்க சங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. இது எந்த வசனம்? சங்கீதம் 16வது சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்துமாவை இது ஆத்துமா சப்ஜெக்டில் படித்த வசனம். ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. இது எழுதுனது யாரு? தாவீது. எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா தாவீதுக்காக எழுதப்பட்ட வசனம். அப்போ தாவீதுக்காக இந்த வசனத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னா தாவீதுடைய ஆத்மா பாதாளத்தில் விடலையா? இப்போ தாவீது எங்கே தான் இருக்கார்? பாதாளத்தில் தான் இருக்கார். அப்போ அவர் பரிசுத்தவானா? அதுவும் இல்லை. ரெண்டுமே அவருக்கு சூட் ஆகாது. அப்படின்னா தாவீது சொன்ன வசனம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அது தாவீதுக்குன்னு, ஆனால் தாவீதினுடைய சந்ததியில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சொன்ன வசனம். ஏன்னா தாவீது இன்னும் கல்லறையில் தான் இருக்கார். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்கள் 36. அதுலேயே 36, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். எவ்வளோ கிளியராக சொல்லிட்டா பாரு. அப்போது பவுலெல்லாம் அப்போவே நம்மெல்லாம் இத்தனை பைபிள் இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுத்தே படிக்க மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம், ஒரு நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறோம், சும்மா உட்காந்துட்டு போயிடுறோம். யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அன்னைக்கு எவ்வளோ பெரிய வசனங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கே சொல்கிறார், என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவைக்கான ஒட்டீர்னு பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாட்டில். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது தாவீது நினச்சிட்டு இருக்கீங்க. தாவீதை பற்றி சொல்லப்பட்ட வசனம் இல்லை. ஏன்னா தாவீது அவர் நித்திரை அடைந்து இப்போ எங்கே இருக்கார்? அழிவை கண்டான். ஆனால் இங்கே வசனம் என்ன இருக்குது? அழிவை காண ஒட்டீர். அப்போ அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ, அடுத்த வசனம் சொல்கிறா பாருங்க, தேவனால் எழுப்பப்பட்டவரோ
அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று என்ன பண்ணப்படுது? அறிவிக்கப்படுது. அப்போது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழிவை காணாமல் எடுத்துட்டார். இதுக்கு ஒரே சாட்சி இவங்க தான். இவர் உயிர் தெழுந்ததுக்கு ஒரே சாட்சி இவங்க தான். கிளியராக சொல்லிட்டார். பவுலுக்கு எப்படி விளக்கம் சொல்லிட்டார்னா, நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும், செத்து போயிட்டார், அடக்கம் பண்ணினாங்க, கல்லறையில் வச்சுட்டாங்க, இனி அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். தமஸ்கு போகிற வழியில் என்னை இயேசு கூப்பிட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்னும் அவர் செத்து போனால் கூட இவர் என்ன இருக்கார்? இப்போ உயிர் தெழுந்துட்டார். இவர் வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் புரிஞ்சோன்னே இந்த வசனமெல்லாம் அவர் புரிஞ்சிருச்சு பாருங்க. இல்லைன்னா இவர் எப்படித்தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார்? இதுக்கு தாவீதுக்கு தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். அப்போது அது தாவீதுக்குன்னு நினச்சா கூட அது சூட் ஆகாது. ஏன்னா அவர் அழிவை கண்டுட்டார். அப்போ அது யாருக்கு தான் சூட் ஆகும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டாகிறதுக்காகவே சொல்லப்பட்ட வசனங்கள். இதைய மேற்கோள் காட்டி இவங்களுக்கு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வசனங்கள். இதில் அப்படியே பேதுரு நிருபத்தில் நம்ம பேதுரு அவர் பேசுனதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இதே தாவீது தானே சொன்னார், தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே அப்படிங்கிற வசனமெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனிக்கிறோம். அப்போது இவங்க யாரை முற்பிதாவை நினச்சி எந்த சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்காரன்னு நினச்சாங்களோ அதே தாவீது வம்சத்தில் தான் கிறிஸ்து வந்திருக்கார். அதனால தான் அவருக்கு என்னென்னு பேர் வச்சாங்க? தாவீதின் குமாரனே. ஒரு குருடன் சொல்கிறான் இல்லையா? யார் அந்த குருடன் பேர் என்ன? பர்த்திமேயுன்னு ஒரு குருடன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். படிக்கிறோமா இல்லையா? ஸோ அப்போ என்ன, முதல் சவுலை கூட இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவாக அவங்க பெருசாக அங்கீகரிக்கலையா? தாவீதை அங்கீகரித்தாங்க. ஏன்னா தேவன் தாவீதை ராஜாவாக அங்கீகரிச்சிட்டார். சவுலையும் அங்கீகரித்தார், ஆனால் அவருக்கு வேறு ஆவி வந்துடுச்சு. ஆனால் தாவீது வந்து தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனுஷனாக இருந்து சில காலங்கள் ஆட்சி பண்ணதுனால இப்போ தாவீதுடைய சிங்காசனம் அது தனியாக இன்னொரு நாள் ஏன் பர்டிகுலராக தாவீதை பற்றி சொல்கிறாருங்கிறது தனி பாடம், அது பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இந்த இவர்கள் முற்பிதாக்களாக 3 பேர்த்து நினச்சாங்க. முக்கியமாக ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று மோசே, இன்னொன்று தாவீது. அதனால தான் அடிக்கடி இவர்கள் எல்லாருமே மோசையை குறித்து பேசுவாங்க, ஆபிரகாமை குறித்து பேசுவாங்க, தாவீதை குறித்து பேசுவாங்க. மற்றவங்களையெல்லாம் குறித்து பேச மாட்டாங்கங்கிற அர்த்தமெல்லாம் மெயினாக இவர்களை குறித்து தான் பேசுவாங்க. இப்போ 39ஆம் வசனத்தில் பாருங்கள், சொன்ன விஷயம் மறுபடியும் பாருங்கள். தாவீதை குறித்து பேசிட்டாரா? அடுத்தது பாருங்கள் 38:9. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே. இப்போ யாரை குறித்து பேசுகிறார் பாருங்க? மோசே குறித்து பேசுகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் இவர்களை முற்பிதாவை அங்கீகரித்தவங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளை நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ. ரொம்ப நீண்ட வசனம் பாருங்கள். நீங்கள் உங்களால் தப்பிக்கவே முடியாது இருந்தது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தினால நீங்கள் மோசேவை முற்பிதான்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் தப்பிக்கவே முடியாமல் இருந்தது. ஆனால் விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாள் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க. நீங்களே சொல்லுங்கள், உங்களால் நடக்க முடிஞ்சுதா? என்ன சொல்லியிருப்பாங்க? முரட்டாட்டம் உள்ளவங்க நாங்கள் நடக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்படித்தான் இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் பலவீனமானவர்கள் எங்களால் நடக்க முடியல, அந்த மாதிரி வெளியில் யாரும் சொல்லலை, ஆனால் அந்த மைண்ட் அவங்களுக்குள் இருந்தது. ஆனால் அதிலிருந்து அவர் ரிலீஃப் கொடுக்குறார். மோசேயிலும் பெரியவர் தாங்க கிறிஸ்து. அவர் மோசேக்கே நியாயப்பிரமாணம் கொடுத்தவர். அவரை நீங்கள் விசுவாசித்தா போதும், நீங்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் போதகர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, உனக்கு கடன் தொல்லை போயிடும், உனக்கு எல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரிஜினலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் யார் சொன்னது? இப்போ பவுல் சொல்கிறார், அவரை விசுவாசிங்கன்னா போதும். ஏன்னா இவரே அவரை என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. அவரை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். எல்லா நன்மைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன கொடுக்காம விட்டார் தேவன்? ஒரே ஒரு விஷயந்தான், அந்த முரட்டாட்டமுள்ள இருதயத்தை மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா அவர்கள் தேவன் கொடுத்த பரலோக ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ சொல்கிறார், நியாயப்பிரமாணம் உங்களை ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் அது நீதிமான் ஆக்கவும் முடியல. அதனால் கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னா அது என்ன புரியுது?
நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. அந்த கட்டளை வந்து இவங்கனால சரியாக செய்ய முடியல. அதுக்கு பதிலாக என்ன நீங்கள் நம்பிட்டா போதும். இதில் என்ன கனெக்ஷன்? இதில் பிரசங்கம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இதை வந்து நிறைய சந்தர்ப்பத்தில் இதை கரெக்டாக கிளியர் பண்ணுறதுக்கு முடியறதில்லை. உங்களுக்கு அது நான் சொல்ல வர்றது புரியுதா? அவர் என்ன சொல்ல வர்றார், நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை விசுவாசிச்சிருங்க அப்படின்னு என்ன எப்படி புரிஞ்சுது? அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிட்டா உங்களுக்கு எல்லாம் வந்துடுமா? சரி சரி நான் விசுவாசிக்கிறேங்க, அவர் தேவனுடைய குமாரன், நான் பரலோகம் போயிடுவேனா? சரி, அதுக்கு அப்போ நியாயப்பிரமாணங்கிறது கீழ்ப்படிதல் தானே. அப்போ இங்கே கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டா இப்போ கீழ்ப்படிதல் வேண்டாமா? அது வேணும் இல்லையா? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா என்ன, ஒரிஜினலாக கீழ்ப்படுகிறது என்னன்னு அவர் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கார். அப்போ அவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவர் என்ன செய்யலாம், அதன்படி நடக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க சொன்னாரா? அப்புறம் என்ன சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், உங்கள் நுகத்தை எடுத்து என் மேலே வச்சுருங்க. ஏன்னா உங்கள் நுகம் எப்படி இருக்குது, ரொம்ப கனமாக இருக்குது. அதுக்கு பதிலாக உங்கள் நுகத்தை என் மேலே வச்சுருங்க, என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே வச்சுங்க. என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும். லகுன்னு என்ன அர்த்தம்? லேசா அப்படின்னா எப்படி சொல்ல, பஞ்சு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பெரிய ஒரு இரும்பை தூக்கி கழுத்தில் வைக்கிறதுக்கும் ஒரு பஞ்சு மிட்டாயை கழுத்தில் வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதை தாங்க இஸ்ரேல் ஜனங்க சொன்னார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இது இன்றைக்கி நாம் கடைப்பிடிக்க வேண்டிய கேரக்டர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது சூட் ஆகலை. ஸோ நியாயப்பிரமாணம்னா என்ன, கண்ணுக்கு கண் பல்லுக்கு எல்லாம் வருது, அத்தனையும் இவங்களால் செய்ய முடியாமல் கீழே குமிஞ்சிட்டு இவங்களால நிமிரவே முடியல. அதான் புரியுதுங்களா? அதனால தான் அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ன இடத்துல வாங்க. இப்போ ஏன் இவங்களால முடியல? கொலை செய்யாதிருப்பாயாக முடியல, கோபம் வருது. புரியுதுங்களா? களவு செய்யாதிருப்பாயாக முடியல, ஆசை வருது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக முடியல, மாம்ச இச்சை வருது. இந்த மாதிரி நிறைய வருது. அப்படி வரும்போது இவர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்க முடியல. ஒருவேளை அந்த கட்டளை இல்லைன்னா இவங்க ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதான் பவுல் சொன்னார், நியாயப்பிரமாணம் இல்லாத வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், நல்லா இருந்தேங்கிறார். நியாயப்பிரமாணம் வந்தோடனே நான் அழிஞ்சு போயிட்டேன். ஏன் அப்படி அந்த மாதிரி அர்த்தத்தில் ஏன் சொல்கிறாருன்னா, என்னை எதுவுமே கட்டுப்படுத்தாத போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ ஒரு கட்டளைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஆனால் ஒன்று, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் ஜீவன், தேவன் சொன்னார். அதில் தான் என்ன இருக்குது, ஜீவன். அதனால் இவங்களால் அதை முடியவே முடியல. இவங்களால் சண்டை போடாமல் இருக்க முடியல, பொறாமப்படாமல் இருக்க முடியல, இவர்களால் குரூரமாக இல்லாமல் இருக்க முடியல, இவர்களால் ஆக்ரோஷப்படாமல் இருக்க முடியல. புரியுதுங்களா? ரொம்ப மோசமான கேரக்டரை குறைக்க முடியல. அந்த அளவுக்கு பாரம் சுமந்துட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஏப்பா இவ்வளோ பாரம் சுமக்கிறீங்க, பேசாமல் அதை எங்கிட்ட கொடுத்துருங்கிற. உங்களுடைய கோபம், வைராக்கியம், குரோதம், உலகப் பிரகாரமான மாம்ச இச்சை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க, அது என் மேல் இருக்கட்டும். இது எதுவுமே என்ன அண்டாது, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் கரெக்ட் ஆகணும்னா என்னுடைய நுகத்தை மட்டும் உங்கள் மேலே வச்சுங்க, சால்வ் ஆகிடும் பிரச்சனைன்னார். அது என்னன்னு சொல்லுவான், உங்களுக்கு நல்லா தெரியும், வசனத்திலே இருக்குது. அது இது அப்போஸ்தலர் நிருபம் பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய சத்தியமே அடங்கியிருக்கு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், அதுதான் அந்த நுகம். புரியுதா? அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்துட்டா அவன் கொலை செய்வானா? அவனுக்குள்ளே பொறாமை வருமா? குரோதம் வருமா? பகை வருமா? வைராக்கியம் வருமா? விரோதம் வருமானு பாருங்க. வருமா? இதைத்தான் சொன்னார், நீங்கள் நல்ல கேரக்டர், என்னுடைய கேரக்டர் எடுத்து உங்களை வச்சுங்க, உங்களாலெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் கேரக்டர் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன ஆகிடும், சால்வ். இதைத்தான் பவுல் அதைத்தாங்க செஞ்சார். அதனால தான் அவர்னால் சொல்ல முடிஞ்சுது, ஆவியின் கனிகள் 9 சொல்ல முடிஞ்சுது. அப்படின்னா சொல்ல முடிஞ்சதுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அவர் அதை என்ன பண்ணியிருக்கார், அவரை எத்தனை பேர்
அவர் சொன்னார் பாருங்க, எல்லா நாச மோசங்கள் வந்தது, பெரிய பெரிய கடலில் மோசம் வந்தது, கள்ள சகோதரனால் வந்த மோசம் வந்தது, திருடர்களால் வந்த மோசம் வந்தது, பாம்பு கடிகளால், இத்தனை அவர் என்ன பண்ணார், தாங்கிட்டு இருந்திருக்கார், சகிச்சுட்டு இருந்திருக்கார். காரணம் என்ன? கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை இவருக்குள்ள என்ன பண்ணிட்டார், இப்போ கொண்டு வந்துட்டார். வாட் இஸ் கிறிஸ்துவுடைய பிரமாணம்? சாந்தமும் மனத்தாழ்மை. இது நமக்குள்ளே வருதா? அவரே அந்த நுகத்தை எடுத்து நம்ம இங்கே மேலே வச்சாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படி தட்டி விட்டுருவோம். இதான் நமக்கு ஆகாது, அதுக்கு பதிலாக 2 இரும்பே கொண்டு வந்து வச்சுருக்கேன், நான் தாங்கிட்டே திரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொன்ன அர்த்தமே அதுதான். அதை பவுல் கடைப்பிடிச்சார். இப்போ அதனால தான் சொன்னார், மோசேனுடைய நியாயப்பிரமாணம் உங்களுக்கெல்லாம் முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க, அவர் தான் உங்களுக்கு பரிகாரி. அவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிறதில் நிறைவேற்றிட்டீங்கன்னா, ஒன்றும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறத கேட்கணுன்னா முதல்ல அவரை என்ன செய்யணும், இப்போ விசுவாசிக்கணும். அவரை முதல்ல நம்பினா தான் அவர் சொல்கிறத கேட்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் அவரை விசுவாசிருங்க, உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். அப்படியே முறைக்கிறாங்க. வசனம் சொல்கிறார், 40ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி. பார்த்தீங்களா, எந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறாருன்னா, அசட்டைக்காரரே பாருங்கள், ஒருத்தர் அதை எவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க. அப்போ பவுல் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார், வசனங்கள் எல்லாம் இழுத்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கார், விளக்கி சொல்கிறார். விளக்கி சொன்னால் கூட என்ன பண்ணுறாங்க, அசட்டத்தனமாக பார்க்குறாங்க. புரியுதுல்ல? இப்போ நமக்கும் அதே மாதிரி தானே, அவங்களுக்கு என்ன பாடமோ அதே தான் நமக்கும். அப்போ நமக்கும் சில விஷயங்களில் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்காதீங்க, இந்த வைராக்கியம் வேண்டாம், இந்த பகை வேண்டாம், புரியுதுல்ல? இந்த மாதிரி எல்லாம் சில தேவன் வந்து அவர் வசனங்கள் மூலம் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த வைராக்கியம், பகை, அந்த ஒரு வஞ்சன்ஸ் அதெல்லாம் நம்ம பாராட்டிடவே கூடாது. அதற்கு பதிலாக சாந்தமும் மனத்தாழ்மையை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது அதுதான். ஸோ அதை வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு அவர் பவுல் உள்ளே வந்ததுனால இப்போ தைரியமாக சொல்கிறார். ஸோ இதை வந்து அசட்டைக்காரரே. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா, பிரமித்து அழிந்து போங்கள். தீர்க்க தரிசனம் இருக்குது, நீங்கள் சொல்கிறபடி கேட்கலைன்னா உங்களுக்கு என்னதான், அழிவுதான். எவ்வளவு தரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு என்னதான், அழிவுதான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அவங்களுக்கு சொன்ன அதே கட்டளை, அதே எச்சரிப்பு தான் யாருக்கும், நமக்கும். அப்போது தேவனுடைய எச்சரிப்பு, ஒரு கட்டளை நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா பயபக்தியோடு அதையே ஏற்றுக்கிட்டு அமைதியாக வந்து அதை கீழ்ப்படுகிறதுக்கு போயிடணுமே ஒழிய, அந்த இடத்துல நம்ம வந்து எந்த காரியங்களையும் நம்ம தேவனிடத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடவே கூடாது. ரொம்ப முக்கியமாக கவனிக்கலாம். அதுக்கு 2 வசனங்கள் ஆதாரமாக கொடுக்குறார். ஏசாயா 29:14. அவர் எதை முதல்ல மேற்கோள் காட்டி சொல்கிறாருன்னா, தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பரிசுத்தாவி, அதுக்காக இந்த மாதிரி நல்ல கேரக்டர் வர்றதுக்கு தான் பரிசுத்தாவியே கொடுத்தார். நீங்கள் நம்ம அதையும் வாங்கிட்டு நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம்னா அப்போ அதுக்கு ஒரு ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து அந்த ஆவியை வாங்குறதுக்கு ஒர்த்து இல்லை, நாம் வந்து பிதாவாகிய தேவனை வணங்குறதுக்கு ஒர்த்து இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் நம்ம ஒர்த்து இல்லைன்னு நம்ம ஆகிடும். வாசிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய அதிசயத்தை நான் செய்ய போறேன். எதை குறித்து பேசுறாருங்கிற கட்டுரையில் சொல்றாருன்னா, அதாவது உலகம் தரக்கூடாத தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மகா பரிசுத்தமான அந்த ஆவி அவர்கள் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கேரக்டர் என்ன ஆகுது, அப்படியே மாறுவாங்க. அதுக்கெல்லாம் பவுல் போன்றவர்களே உதாரணம். ஸோ இப்படிப்பட்ட உதாரணத்துக்குள்ளே அவர் எப்படி சொல்லிட்டு போகிறார் தெரியுங்களா? இப்படி நின்றுட்டு அந்த வசனம் பாருங்கள். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள் என்று உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி. கவனிங்க, உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. கிளம்பட்டுமா? எப்படி பாருங்கள் அந்த அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் போயிட்டே இருப்பேன், சொல்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லாங்கில் சொல்லிட்டு போகிறாங்க. புரியுதா? இப்போ அங்கே யார் நின்றுருக்கிறது, யார் மத்தியில் பேசிகிட்டு இருக்கார்?
இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கார். அசட்டைக்காரரே, பாரு உங்களை பற்றி தான் சொல்லியிருக்கு, பிரமிச்சு அழிஞ்சு போங்கன்னு இருக்கு, ஜாக்கிரதை, சொல்கிறத கேளுங்க, கேட்காம போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடும், கிளம்புறோம் அப்படின்ட்டு போகும்போது 42ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் யூதருடைய ஜபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா இந்த ஜனங்களுக்குள்ள யார் அதிகமாக நின்றுட்டு இருந்தது? இப்போ புரியுதா? யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலேயே நிறைய புறஜாதிகள் வந்து நின்றுட்டு இதை என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க கேட்டு, இதை வந்து பவுல் உணர்ந்துட்டார். அதனால தான் அங்கே என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே அட்ரஸ் பண்ணுறார். பார்த்தீங்களா? இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, ஏன்னா புறஜாதிகளும் கூட நின்றுட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டுட்டு அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இது எப்படி கேட்டாங்க, புறஜாதிகள் இது எப்படி கேட்டாங்க. இப்போ புறஜாதிகள் வந்து இதை கேட்டோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த வாரமும் வந்து சொல்லுவாங்க. அப்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு சொல்லப்பட்டிருக்குல்லையே, அந்த அன்பில் எது இருக்குது? ஆர்வமும் இருக்குது. நம்ம கடைசி வரைக்கும் தேவனுடைய வசனத்தை சொல்கிறதுலையும் கேட்குறது எவ்வளோ ஆர்வம் இருக்குதோ அது இது வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். எந்த தோய்வும் இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, நாம் நமக்கு கொடுத்த ஓட்டத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? ஓடிட்டே இருக்கணும். நம்ம பின்னாடி ஓடுறாங்க, முன்னாடி ஓடுறாங்க, நின்றுட்டாங்க, போயிட்டாங்க, எதை பற்றி கவலைப்படப்படாது. நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதான். காரணம் என்ன? இது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குற ஒரு வாய்ப்பு. இப்போ புறஜாதியர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்க தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இப்போ பாருங்கள், 3 குரூப் இப்போ ரெடி ஆகுது. ஒரு குரூப்பு யூதர்கள்லேயே ஒரு குரூப் வந்து ரொம்ப அதிகமாக பவுலுடைய வசனங்களை கேட்குறதுக்கு ஆர்வமாயிட்டாங்க. புறஜாதியிலிருந்து ஒரு வகுப்பாரும் கேட்க ஆர்வமாயிட்டாங்க. இப்போ பாருங்கள், அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களாம்? புத்தி சொல்லிட்டு இவங்க போயாச்சு. அதுக்கப்புறம் 44ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இப்போ பாருங்க, இது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய குரூப் யூதர்கள், அதில் ஒரு குரூப்பு இவங்க கேட்டதை விசுவாசிக்கிறவங்க, இன்னொருத்தர் புறஜாதிக, இன்னொரு குரூப்பு அவங்களுக்குள்ளே இருந்திருக்காங்க. இந்த 3 குரூப்பும் தான் இவ்வளோ நேரம் பவுல் பேசுனதை கேட்டுட்டு இவருக்கு எச்சரிக்கை சொல்லிட்டார், நான் கிளம்புறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போது ஒரு குரூப் புறஜாதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவுசெய்து அடுத்த வாரமும் இதே வாரத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே சமயத்தில் பக்தி உள்ள அந்த யூதர் குரூப்பு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் சத்தியத்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போது அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் கூடுறாங்க. இங்கே அதே பகுதியில் கூடும்போது இப்போ பாருங்கள், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. 45 வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது, அப்படின்னா என்ன புரிஞ்சுது? அந்த பட்டணத்தில் எக்கச்சக்கமான ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்போ வந்துட்டாங்க பவுலுடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. கண்டபோது பொறாமையினால் நிறைந்து, அப்போ ஒரு குரூப் என்ன ஆயிட்டாங்க? இப்போ 3 குரூப் இருக்காங்களா, அதில் வந்து முக்கியமான குரூப் இவங்க. பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி. அப்போ பவுல் என்ன பேசினார்? இந்த இயேசுதான் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் பெத்லகேமில் அப்படின்னு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அதை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான். இவர் தான் மரித்தார், இவர் தான் உயிர் தெழுந்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் கல்லறையில் கொண்டு வச்சாச்சு, அவங்க எங்கேயோ காணாமல் தூக்கி எங்கேயோ தொலைச்சி போட்டாங்க, கடைசியில் உயிர் தெழுந்துட்டார்னு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இப்படி தான் பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து. அடுத்து விரோதித்துன்னு என்ன அர்த்தம்? விரோதித்துன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? பவுலுடைய வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசினாங்க, பவுலுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசினாங்க. அதான், வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசினாங்க, பவுலையும் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இவன் பயங்கரமான என்னென்னமோ குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விரோதித்து
அடுத்தது தூஷித்தார்கள். எத்தனை பாருங்க, விரோதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அடுத்தது தூஷிக்கிறது. ஸோ இந்த ஆர்டருக்கு பாருங்கள், இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் பொறாமை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, புரியுதுன்னா, நமக்கு மேலே அல்லது மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் பொறாமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எது வருமா? முதல்ல ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் மேலே பொறாமை வந்துருச்சுன்னா முதல்ல எதை பேசுவாங்க தெரியுமா? அந்த சகோதரர் பேசின சப்ஜெக்டை முதல் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ரெண்டாவது, அவரை பற்றியே மோசமாக பேசுவாங்க, தூஷிப்பாங்க. பவுல் அப்படி தான் செஞ்சாங்க. பவுல் என்ன பண்ணார்? திருப்பி அவங்களுக்கு பயங்கரமாக சண்டை போட்டாரா? பவுல் என்ன சொன்னார்? நம்ம படிச்சிருக்க முடியாது. விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, இந்த வசனம் தாங்க நம்ம 2ஆம் உலக சப்ஜெக்டில் மெயினாக படிக்கிறதே. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இப்போ யாருக்கு போகுது? புறஜாதி. பாருங்கள், முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் எங்கே போகிறோம்? புறஜாதியார் இடத்துல போகிறோம். அன்னையோடு சரி இந்த புறஜாதியாருக்கு டோட்டலாக அவர் புறஜாதியார் இடத்துல போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம், அந்த வார்த்தை எப்படி சொல்லி போகிற பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கபடியால் இப்படி செய்கிறோம். அப்படின்னா இவரும் பிளானில் தான் இருக்கார். ஒரு குறிப்பிட்ட டைம் யூதர்களுக்கு சொல்லலாம், இவங்க அதை ஏற்றுக்கலன்னா ஏற்கனவே வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, பூமியின் கடையாந்தர வரைக்கும் நீ போன்னு சொல்லியிருக்கு வசனம். பாருங்கள், பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டார். பேசி பார்ப்போம், சரியில்லையா எங்கே போயிடலாம், பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே, வசனம் இருக்குது. இப்போ வசனத்துக்கு டைரக்ட் பண்ணி பாருங்கள், வசனம் போயாச்சு. பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாக இருக்கும்படி எல்லாத்துக்கும் ஒளியாகத்தான் இயேசு கிறிஸ்துவ தேவன் வச்சார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ஒளியாக இல்லை, பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒளியாக வச்சுட்டார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 42ஆம் அதிகாரம் 6 7. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்தும் விடுவிக்கவும், இருளில் இருக்கிறவரை சிறையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பாருங்க, ஜாதியின் பாருங்க, இந்த வசனம் தான் இதெல்லாம் கவனிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். இந்த வசனத்தை இப்போ யார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறது? பவுல். எப்படி பாருங்கள், சங்கீதத்தை படிச்சிருக்கார், ஏசாயா புஸ்தகத்தை படிச்சுட்டு வசனத்திலேயே கைடன்ஸில் போகிறார். போகிறோம் இப்போ அப்படியே தேவனே ஏதாவது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்கல. யூதர்களுக்கு போய் சொன்னார், புறஜாதிகள் நின்றுட்டாங்க, அவருக்கு தெரிஞ்சிருச்சு புறஜாதிகள் இங்கே நிற்கிறாங்கனாலே தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறார் பார்க்குறார், இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? இவங்க ஏற்றுக்கலன்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஞாபகம் வந்தது. உடனே அந்த வசனத்தை சொல்லிட்டே போகிறார், ஜாதிகளுக்கு புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் ஒளியாக உம்மை வைப்பேன்னு அப்போவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் சொல்லிட்டார். அதனால் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? புறஜாதிகள் இடத்துக்கு போகிறோம் தைரியமாக சொல்லிட்டு போகிறார். அப்படி போகும்போது பாருங்கள், 48ஆம் வசனம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. புறஜாதியார் கேட்டு சந்தோஷப்பட்டு பவுலையும் பர்னபாவையும் மகிமைப்படுத்தினார்கள். அப்படியே இருக்கு. யாரை மகிமைப்படுத்தினார்? வசனத்தை. அப்படின்னா பவுலும் பர்னபாவும் எதை தூக்கி பேசியிருப்பாங்க? இவங்களை தூக்கலை, இவங்களை மேன்மைப்படுத்தலை. எதைத்தான் மேன்மைப்படுத்தியிருக்காங்க? வசனத்தை. அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரன் தன்னை என்ன பண்ணக்கூடாது? உயர்த்திடக்கூடாது. தன்னை வசனத்தை மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், வசனத்தை மகிமைப்படுத்தணும். ஆக்சுவலாக வசனத்தை மகிமைப்படுத்தினாங்கனாலே யாரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான்? வசனத்தை கொடுத்த தேவனை. பவுல் பர்னபாவை தேவன் கைதொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனையும் அவருடைய வசனங்களையும் மேன்மைப்படுத்தினாங்க. புறஜாதிகளுக்கு அந்த சத்தியம்
அங்கே போகுது பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள்னு ஒரு வசனம் இருக்குது. இது வந்து நிறைய பேர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட அப்போது பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவான். ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல், அந்த நியமிக்கப்பட்டங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் டேஜா அப்படிங்கிறது தான் கிரீக் வேர்டு. அந்த டேஜாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, விசுவாசித்தவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி தயார்படுத்தப்பட்டார்கள்னு அர்த்தம். புரியுதா? நியமிக்கப்பட்டவர்கள் தமிழில் போட்டிருக்காங்க, தயார்படுத்தப்பட்டவர்கள் அர்த்தம். அவர்கள் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஜீவனுக்காக தங்களை என்ன பண்ணுறாங்க, இப்போ தயார்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுதான் அங்கே சொல்லப்பட்ட வசனம் 51. இப்போது முக்கியமான அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஊழியம் முடியுது, ஊழியம் முடிஞ்சோடனே அடுத்து என்ன தான் ஸ்டார்ட் ஆகும், கட்டாயமா பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. பாருங்கள், அவர் என்ன பண்ணுறார், கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பரவியது. இப்போ அந்த பிசிதியன் அந்தியோகியா போனாங்க பாருங்கள், எங்கேயோ தூரத்தில் போய் அத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. பரவும் போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு அப்படின்னு இருக்கு ஒரு வார்த்தை, எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்குமா? தேவன் அனுமதி கொடுத்தா தான். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, பயங்கரமாக பொறாமை வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே வரான். அப்படி வரும்போது அப்போவே பாருங்கள், தேசமெங்கும் பரவிது. நம்ம 1,44,000 பேருடைய லக்கம் இன்னும் முடியலங்கிறோம், முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் அப்போவே தேசமெங்கும், அப்போது அதில் 1,44,000 பேர் வரமாட்டாங்களா? வந்திருப்பாங்க தானே. அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அது முடியலன்னா அது எவ்வளோ பெரிய சிவியரான ஒரு செலெக்ஷன் பாருங்கள். நம்ம ஏதோ சாதாரணமான ஒரு செலெக்ஷன் இல்லை, ரொம்ப சிவியர், ரொம்ப ரொம்ப சிவியர். அப்படிப்பட்ட ஒரு செலெக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள, அன்னைக்கு வந்து கனமுள்ள ஸ்திரீகள்னு சொல்லப்படுறவங்க, அவங்க வந்து பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸாக இருக்கக்கூடிய யூதர்கள், யூத ஸ்திரீகளாம், பெரிய பெரிய கனவான்களுடைய ஒய்ஃபுல்லாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையிலலாம் இருந்திருக்காங்க ஜனங்களுக்கு. ஸோ இவங்களை பிடிச்சிட்டா போதும். அதனால் இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பட்டணத்து முதலாளிகளை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவர்களை எடுத்து விட்டுன்னு இருக்கு இல்லையா, எடுத்து விட்டுங்கிற வார்த்தை தூண்டி விட்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பணக்காரர்கள் இல்லையா என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்டி விட்டு இந்த ஜனங்களை பவுலையும் பர்னபாவுக்கும் துன்பப்படுத்துறதுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. எப்படி ஏற்படுத்துகிறாங்க? தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திய விட்டாங்க. புரியுதா? அப்போ பெரிய பெரிய பணக்காரரெல்லாம் அங்கே இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தூண்டி விட்டு இப்போ அவங்கள வெளியே துரத்தி விடுறாங்க. இப்போ பவுல் பர்னபா என்ன ஆயிட்டாங்க, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். இக்கோனியா பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, அடுத்த பட்டணத்துக்கு போகிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? இப்படி நடக்கும்னார். சீஷர்களுக்கு முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். நமக்கும் அதே தான். ஒரு பட்டணத்துக்கு போகிறோம், நம்மளை ஏற்றுக்கலையா, தூசி தட்டி விட்டு அடுத்த பட்டணத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு நம்ம என்ன வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை அவர்கள் செய்துட்டான். ஆனால் அதே சமயத்தில் அந்த பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன இருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அது பின்னாடி ஒரு அடுத்த ரவுண்டு வரும்போது இவர்கள் எல்லாம் சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்முடைய அப்போஸ்தலர் நிருபங்களையே தொடர்ந்து வந்து பார்க்குறதுனா நம்ம பின்னாடி அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மத்தேயு 10:23 வசனம் வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினா மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். எங்கே போங்க? இப்போ ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரா? இப்போ ஆக்சுவலாக பவுலுக்கு டைரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் பாருங்கள். அன்னைக்கு இருந்த 12 சீஷர்களுக்கு, அது யூதாஸ் இருந்தாருங்க, அங்கே பவுல் இல்லை. ஆனால் அங்கே சொன்ன வசனம் இப்போ யாருக்கு போயிடுச்சு? இப்போ இதுதான் பரிசுத்தாவினுடைய இன்ஸ்பைரேஷன், பரிசுத்தாவினுடைய உள்ளுணர்வு. இவர் சொன்ன அதாவது தன்னுடைய 12 சீஷர்களுக்கு என்னென்ன வசனம் சொன்னாரோ அத்தனையும் கம்ப்ளீட்டாக அந்த 3 நாளில் இப்போ யாருக்கு சொல்லியிருக்கார்? பவுலுக்கு சொன்னார். புரியுதா? அதனால தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை தனியாகவும், பவுல் சொன்ன ஆவியின் கனிகளை இன்னொரு லிஸ்ட்டும் போட்டு
கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அது பொருந்தி வருமா. மலை பிரசங்கத்தில் இருக்கிற குணலட்சணமும் ஆவியின் கனிகளுடைய குணலட்சணமும் பொருந்தி வரும். ஏன்? கிறிஸ்துவுடைய மைண்டு ஒன்று தான், பவுலுடைய மைண்டு ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே கிறிஸ்துவுடைய மைண்டு தான். ஸோ அதனால தான் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க துரத்திட்டாங்களா, பரவாயில்ல, கவலைப்படல, அடுத்த பட்டணத்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ பாருங்கள், அடுத்த 52ஆம் வசனத்தோடு அவர்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும், ஒரு பக்கம் இவங்களுக்கு துன்பம் வந்தால் கூட ஒரு பக்கம் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஸோ இப்படியாக அந்தியோகியா, பிசிதியன் அந்தியோகியாவில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஊழியம் என்னாச்சு, முடியுது. இப்போ அடுத்தது அவர்கள் ஈக்கோனியா பட்டணத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு மகா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.